ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ப்ரூச்சஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, இந்த ஒயிட் கலர் ஃபேண்டா கலர்லலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. இது நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது, எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதை நாமளே கூட மேக் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வேணும்னா நீங்கள் மெசேஜுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அந்த ரிங் போடுறதுக்கு, அதாவது ரவுண்ட் ஷேப் போடுறதுக்காக. இது ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ, அதாவது ஸ்கொயர் மாதிரி, ட்ரையாங்கிள் மாதிரி கூட இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில சாரீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிசைன் போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கிள் மாதிரி, அதாவது ஸ்கொயர் மாதிரிலாம் நமக்கு சாரியில் வந்திருக்கும். அப்போனா நீங்கள் அதையே ட்ராயிங் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம். செமையாக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இந்த டிசைனை நான் இப்படி யோசிச்சு பண்ணேன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 100 வீடியோஸுக்கு மேலே நான் வந்து ப்ரூச்சஸில் போட்டிருக்கேன். என்ன போடுறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் போடணும். யோசிச்சு பார்க்கும்போது தான் சரி, நம்மகிட்ட இருக்க மெட்டீரியலை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தொடர்ந்து நான் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து போட முடியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் கார்னரில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளோட சென்டர் மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு அதில் நான் B7000 யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, வேணால் நீங்கள் நீடில் சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் ஸ்டிச் பண்ணி கூட பார்க்கலாம். நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கல, நீங்கள் வந்து கொடுக்குறாந்தா கொடுத்துக்கோங்க. நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம போட்டிருக்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது நீங்கள் ப்ளவுஸில் பண்ணிங்க அப்படின்னா, இதுவே இந்த ஃப்ளவர் இதை விட குட்டி ஃப்ளவரும் இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சர்க்கிள் தான் போட்டிருக்கேன். ப்ளவுஸில் போட்டிங்கன்னா, ஸ்லீவ்லலாம் போடும்போது கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக போட்டிங்கன்னா 2 சைடில் போட்டுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு பண்ணும்போது அது வேறு விதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து வாஷபிள் தான், ஒன்றும் ஆகாது, கலரெல்லாம் போகல. நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். இந்த மாதிரி பேக்கெட்லேயும் அவைலபிளாக கிடைக்கிது பாருங்கள், எல்லா கலர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் 70 ருபீஸா 80 ருபீஸ்ன்னு தெரில, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாரீக்கு மேட்சாக கொடுத்துக்கலாம். தனித்தனி கலர்லாம் அவைலபிளாக இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம் போட்டு ஒட்டியாச்சு, கொஞ்சம் காய விட்டுறலாம். இப்போ நான் பக்கத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பேக்கெட்டில் கட் பீடு. இந்த கட் பீடை தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நீடில் சைஸு பெருசு கொடுத்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த இது வந்து நீடில் அந்த கட் பீடு வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடிலுக்குள்ளே போகவே இல்லை. அதனால் நான் திருப்பி என்ன பண்ணிட்டேன், ஜர்தூசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பீடு கொறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சைஸ் நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். போட்டிங்கன்னா நமக்கு எல்லா பீடுமே நமக்கு கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். 2-3 கட் பீடு கொடுத்தேன், ஆனால் ஒன்றுமே அதில் வந்து இன்செர்ட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், பெஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜர்தோசி கட் பண்ணி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு. ஜர்தோசி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெரிய செயின் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கட் பண்ணணும், அல்லது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது நமக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கையில் லைட்டாக இழுக்கிற பாருங்க, ரொம்ப இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிரும். லேசாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஜர்தோசியை நான் அப்படியே ஸ்டிச் பண்ணல, இதை வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அது பீடில் பண்ணலாம், ஜர்தோசியில் கட் பீடில் எதில் வேணாலும் பண்ணலாம். லோடிங் மாதிரியும் கொடுக்கலாம். அதெல்லாம் நமக்கு நிறைய ஆரி ஒர்க்கில் இருக்குது. ஆரி ஒர்க்கு கண்டினியூ பண்ண முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால. நான் முடிகிறப்போ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசியை நார்மலாக நீடிலில் கொறுத்துட்டு ஸ்டெம் ஸ்டிச்சு தான் போட்டு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் நார்மல் நீடிலில் கூட ஆரி ஒர்க்கு பண்ணலாம். இப்போது ஒரே ஒரு ஜர்தூசியை கட் பண்ணதுக்கப்புறமா நான் வச்சு பார்க்குறேன். அது நீடில் இந்த பெரிய சைஸ் நீடிலில் போயிடுச்சுன்னா நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஜர்தோசியை அந்த ஜர்தோசி நீடில் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும்னா அப்படி கூட பண்ணிக்கோங்க. அது இன்னுமே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ரெண்டையும் ஒன்று போல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அது ஒரே கட்டாக கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் பிசுறு தெரியும். அந்த பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன். ஒரே கட்டில் கட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஜர்தோசியில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் தான் அது ஆக்சுவலி. அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமுடியில் பிடிச்சி இழுக்கும், அந்த கையில் குத்தும். அதனால் அந்த கட் பண்ணும்போதே கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டிங் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது ஒரு ஜர்தோசியை நான் நீடில் கொடுத்து பார்க்குறேன், வந்துருச்சு. ஈஸியாக மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கு ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை நான் கோர்த்துட்டு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சர்க்கிளுக்கு மேலேயே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணணுன்னா ஸ்டெம் ஸ்டிச்சுங்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது வெளிப்பக்கமாக ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஜர்தோசிக்கு வெளியிலேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இப்போ கொறுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசியை உள்ளங்கையில் வச்சுட்டு கொறுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் கையில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஜர்தோசிக்கு வெளி பக்கத்துலேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு அந்த செகண்டு நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணணும்னா அந்த ரவுண்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணணும். அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து நீடியில் எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள், நான் செகண்ட் ஒன்று ஸ்டிச் பண்ணேன்னா அதுக்கு வெளியிலேருந்து தான் நீடியில் எடுப்பேன் பாருங்கள். தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், புரியும். அதுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீஸ் ஜர்தோசியை கொறுத்துக்கோங்க. எனக்கு இப்படி கொறுக்கிறது தான் வசதியாக இருந்தது. இப்படி கொறுத்துட்டு இது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணுற ஜர்தோசியோட மிடில்லேருந்து வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்து செகண்டு நீடில் பஞ்ச் பண்ணுறது அந்த லைன் மேலே பஞ்ச் பண்ணணும். இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரெடி ஆயிரும். இது நார்மலாக நம்ம ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இப்படி மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டிசைன் வேணும்னா ப்ரூச்சஸ்லேயே வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி அந்த ப்ளவுஸை ஷேர் பண்ண முடியும். நமக்கு ஆர்டர் வராத போது நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாத்தில் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து காட்ட முடியும். நம்ம வந்து ஆர்டர் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதில் ஒவ்வொரு இதே டிசைன் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம்னா முடியாது. அந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை தான் நம்ம அதில் சூஸ் பண்ண முடியும். ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இது ஃப்ராகில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸோட ஃப்ராகில். அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளையில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பட்டர்ஃப்ளையில் ஜர்தோசி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் அதை போடுறேன். எனக்கு தான் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. கிட்ஸுனாலே இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டோன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ப்ளவுஸுக்குமே அந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணி போடலாம். நான் அது நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த பேசும்போது தான் அந்த மாதிரி திங்கிங் யோசித்தேன். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ. இது வந்து ஒரு சர்க்கிள் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா, நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனில் அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனாக யோசித்து நம்ம ட்ரை பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நம்ம கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அந்த மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை, கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் சிஸ்டர்ஸ் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அது இல்லைன்னு இல்லை.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டெம் ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பாதியில் வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை முடிக்க போகிறேன். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொரு டிசைனாக நம்மளே யோசித்து நிறைய பேருக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்மளும் யோசித்தோன்னா நமக்கும் முடியும், நிறைய செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஏதோ ஒர்க் பண்ணி கொடுங்க. திருப்பி அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. அப்போது உங்களுக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெம் போட்டோம்னா நமக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் கூட இந்த ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியட்டும், அப்படி கிராண்டாக இருக்கணுங்கிறதுனால ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நீங்கள் சுகர் பீடு, கட் பீடு, அப்புறம் நார்மல் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட், அதில் கூட கொடுக்கலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நேரில் பார்க்கும்போது செமையாக இருந்தது. நான் ஃபோட்டோவை லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டெம் ஸ்டிச் நேரில் பார்க்கும்போது அந்த டிசைன் சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோட கலர் காம்பினேஷனும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளவர் இருக்கிற கேப் இல்லாமல் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், ஒரு சைடு முடித்தாச்சு. இன்னொரு சைடுமே நான் இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். நான் ஆனால் அதை கொடுக்கல. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட இருக்க 3mm பீடு, 4mm பீடு, ஒயிட் பீடு, இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே நாட் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்சு நாட்டு, அதுக்கப்புறம் ரிங் நாட்டு, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனில் இந்த ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்சு நாட்டெலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை விட சின்ன கட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீடு மாதிரி சின்ன கட் பீட் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீடில் நான் பெருசாக வச்சுருக்கிறதுனால நான் அந்த நீடிலில் வந்து அதை இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்து நான் அதில் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஒர்க் கொடுக்கலாம், அல்லது பீகாக் பெண்டன்ட் கொடுக்கலாம், பட்டர்ஃப்ளை பெண்டன்ட், அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு தான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 3mm சைஸு, 4mm, 5mm அந்த மாதிரி பெரிய சைஸாக நான் எடுத்து அங்கங்கே கொடுக்க போகிறேன். இது வந்து கண்டினியூஸாக நான் கொடுக்கல, ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஃபில்லிங் மாதிரி கொடுக்கல. கொஞ்சம் விட்டு அதாவது ஸ்கர்ட்டட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் தள்ளி அப்படி இருக்கும். அது நீ பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும். இது இடையில நான் ஒயிட் கலர் பேர்ல் பீடும் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாமா?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பீடு, கோல்டு கலரு இந்த மாதிரி பீடு கொடுத்து அட்டாச் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் கட் பீடு கூட கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கட் பீடு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒயிட்டே கொடுக்காதீங்க. நம்ம சாரியோட கலர் என்ன கலரோ அந்த மாதிரி சுகர் பீடு, கட் பீடெலாம் கலர் கலராக நமக்கு அவைலபிள் இருக்குது. அது வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த கிளிப் ஸ்டோனு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக லுக்காக இருக்கும். இப்போ ஒரே பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்திங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்கும். அது மாதிரி ஸ்லீவ் ஒன்று கொடுத்தாலும் போதும். சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பிகினர் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ஒன்றுமே ஆகாது. நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு ஒரு ஹேர் போ கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை போய் பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெட் கலரில் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள ப்ரூச் ஃப்ளவர் தான். அதுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 ஃப்ளவரும் கொடுத்துருக்கேன். யாருக்காவது ப்ரூச்சஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் வந்து நம்ம ப்ரூச்சஸ் தான் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போடுற சில்க்கு, த்ரெட் பேங்கிள் எல்லாம் நானும் வீடியோஸ் போடுறேன். ஆனால் பார்க்குறவங்க எதை விரும்புகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படி போடுறேன். ப்ரூச்சஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைனு, இந்த மாதிரி எது 3ல் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாகவும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி 3 ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ரூச் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பிகினர் கூட கற்றுக்கலாம். இது வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு போடுற மாதிரி நீடில் ஹேண்டில் பண்ணணுங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இது நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். என்ன ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மூணு ரெட் கலர் ஃப்ளவர் கொடுத்துட்டு அங்கங்கே நீங்கள் வந்து லீஃப் சீக்வன்ஸு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 3 லீஃப் சீக்வன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்த ஹேங்கிங் மெத்தடில் அந்த பீடுக்கு மேலே கொஞ்சம் த்ரெட்டு தெரிஞ்சது பாருங்கள். நான் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் வந்து அதில் கீழேருந்து நீடியில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன், திருப்பி லாக் பண்ணுறதுக்காக. அது சரியாக வரலன்னு நினைக்கிறேன், அது பெரிய இதாக இருந்ததுனால. இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுக்கும்போது அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தேன், ஆனால் எப்படி இந்த லூப் வந்து மேலே தெரிஞ்சதுன்னு தெரியல. அதனால் இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு திருப்பி நீடியில் கீழேருந்து மேலே எடுத்து திருப்பி அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டோன்னா அது லாக் ஆயிரும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் சீக்வென்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அல்லது நம்மளுடைய டாப்பில் கிட்ஸோட ஃப்ராகு, பட்டு பாவாடை சட்டையிலலாம் நீங்கள் நம்ம டிசைன் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 ஃப்ளவருக்கு இடையிலையும் நான் ஒவ்வொரு சின்ன லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
இப்போ பாருங்கள் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் சிம்பிள் டிசைன் தான். ஒரு பிகினர் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.